நிரந்தரம் செய். உடனடியாக நிறைவேற்று. புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் 1378 பேர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் குடிநீர் விநியோகம், சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த 15 வருடமாக ஈடுபட்டு வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி பான்லே நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி பொதுப்பணித்துறையில் முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தது போல 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் புஸ்ரி வீதியில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து தலைமை பொறியாளர் வீரசெல்வம் அழைத்து பேசியும் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுப்பணித்துறையில் 1300 வவுச்சர்கள் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதியில் குடிநீர் விநியோகம், கழிவுநீர் சுத்தம் செய்து சாலை கட்டின உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளை கடந்த 5 ஆண்டுகளாக செய்து வரோம். 18,000 ஊதியம், சொற்ப ஊதியம் தொகுப்பு ஊதியமாக வழங்கப்படுது. எங்கள் அரசு பணியாளர் கூட்டமைப்பு இந்த ஒட்டுமொத்த ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி கடந்த 5 ஆண்டுகளாக போராடி வரோம். முதலமைச்சர் கடந்த சட்டமன்றத்தில் 2 முறையாக 10 ஆண்டு பணி முடித்தவங்களை பணி நிரந்தரம் செய்யும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி, பான்லே நிர்வாகம் போன்ற பகுதியில் மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டதை தவிர புதுவை மாநிலத்தில் பொதுப்பணித்துறை, பிஆர்டிசி ஊழியர்கள், ரொட்டிப்பால் ஊழியர்கள் என ராஜீவ்காந்தி காலனி மருத்துவக் கல்லூரி என கிட்டத்தட்ட 3500 ஊழியர்கள் இதுபோல் வவுச்சர் அடிப்படையில், தொகுப்பூதிய அடிப்படையில், கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவர்கள் 20 ஆண்டாக வேலை செஞ்சு வர்றாங்க. முதலமைச்சர் உடனடியாக மத்திய அரசுடைய சட்டக்கூலி 27,000த்தையும் சம வேலைக்கு சம ஊதியமும் இருக்கக்கூடிய காலி பணியிடம், பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடத்தை ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த எப்டி செயலாளர் ஊழியர்கள் ஒட்டுமொத்த புதுவையில் இருக்கக்கூடிய வவுச்சர் ஊழியர்களை கொண்டு நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி இந்த போராட்டத்தை இன்றைக்கி அமைச்சிருக்கிறோம்.